TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். கனடாவின் ராஜதந்திர அலுவலகம் ஒன்றை வடமாகாணத்தில் திறக்குமாறு கடந்த வாரம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சென்ற எரிக் வால்ஷ் மதத் தலைவர்களையும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்திய போது அவரிடம் இந்த கோரிக்கையை அவர்கள் கூட்டாக விடுத்தார்கள். ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையிலான நல்லை ஆதீனத்தின் பிரதிநிதிகள் குழு கடந்த வெள்ளிக்கிழமை கனடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்தது. வடமாகாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் கனடாவில் பெரும் எண்ணிக்கையில் வாழ்வதால் வடக்கில் கனடிய துணை தூதரகம் ஒன்றை அமைப்பது அவசியம் என்று அந்த சந்திப்பில் இந்து மதகுரு ஒருவர் தெரிவித்தார். இலங்கைக்கு வருகை தரும் இலங்கை கனடியர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் வடக்கில் முதலீடுகளை வரவழைப்பதற்கும் அத்தகைய துணை தூதரகம் வசதியானதாக அமையும் என்று அந்த மதகுரு உயர்ஸ்தானிகரிடம் விளக்கி கூறினார். வெளிநாட்டு ராஜதந்திரிகள் வழமையாக கூறுவது போன்று எரிக் வால்ஷும் கனடிய உயர்மட்டத்தின் கவனத்துக்கு இந்த வேண்டுகோளை கொண்டு செல்வதாக கூறியதாக சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதிநிதி ஒருவர் டிபிசிக்கு தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பொருளாதார மற்றும் சமூக பேரவைக்கு இலங்கை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. 189 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் 182 நாடுகள் இலங்கையை தெரிவு செய்வதற்கு ஆதரவாக வாக்களித்தன என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இந்த பேரவைக்கான தெரிவில் எமது தெற்காசிய பிராந்தியத்தில் 2வது கூடுதலான வாக்குகளை இலங்கை பெற்றிருக்கிறது. பொருளாதார மற்றும் சமூக பேரவையின் இலங்கையின் 3 வருட உறுப்புரிமையின் பதவிக்காலம் 2025 ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குகிறது. 54 உறுப்பு நாடுகளை கொண்ட பேரவைக்கு கடந்த வெள்ளிக்கிழமை பொதுச்சபையில் நடைபெற்ற தேர்தலில் 18 நாடுகள் தெரிவாகின. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி நாளைய தினம் ரஷ்யாவுக்கு பயணமாகிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவின் அழைப்பின் பேரில் செல்லும் அலி சப்ரி பிரிக்ஸ் நாடுகளின் அமைச்சர்கள் மட்ட அமர்வில் பங்கேற்பார் என்று வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இந்து சமுத்திர கரையோர நாடுகளின் அமைப்பின் தற்போதைய தலைமையை இலங்கை வகிப்பதால் அந்த அந்தஸ்திலேயே அலி சப்ரிக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக இணைந்து கொள்வதில் இலங்கை அண்மை காலத்தில் ஆர்வம் காட்டி வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 15,000 ஏக்கர்களுக்கும் அதிகமான பரப்பளவு நெல் வயல்கள் பாழாய் போனதாக விவசாய அமைச்சு அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த அடைமழையில் மலைநாட்டு மரக்கறி செய்கைகள் பெருமளவுக்கு பாதிக்கப்படவில்லை என்று விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறினார். பாழாய்ப்போன நெல் வயல்களின் விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது இவ்வாறிருக்க இலங்கையின் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் 24 பேர் மரணமடைந்திருப்பதாகவும் 16 பேர் காயமடைந்திருப்பதாகவும் ஒருவர் காணாமல் போயிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்று வெளியிட்ட தகவல்களின் பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி முதல் வெள்ளப்பெருக்கு, கடும் காற்று, அடைமழை, மின்னல் தாக்குதல், மண் சரிவு அனர்த்தங்களினால் 74,568 குடும்பங்களைச் சேர்ந்த 3,09,797 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 69 வீடுகள் முற்றாக நிர்மூலமான அதேவேளை 5,875 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்ததாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்தது. அதேவேளை கடந்த 5 மாத காலப்பகுதியில், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் ஜூன் 5ஆம் தேதி வரை டெங்கு நோயினால் 25,417 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் 9 பேர் மரணமடைந்ததாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்திருக்கிறது. கிளிநொச்சி விடுதலை புலிகள் இயக்கத்தினால் புதைத்து வைக்கப்பட்டதாக நம்பப்படும் தங்கத்தை சட்டவிரோதமாக தோண்டி எடுக்க முயற்சித்ததாக சந்தேகத்தின் பேரில் பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் வேறு 5 பேரும் ராமநாதபுரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
சந்தேக நபர்களிடமிருந்து 2 நவீன உலக ஸ்கேனர்களும் ஒரு ஆடம்பர ஜீப் வண்டியும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைதான பிரதம போலீஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தலைமையகத்தில் பணியாற்றியவர் என்றும், கைதான மற்றைய 5 ஒருவர் ஏறாவூர் அரசாங்க பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் என்றும் போலீசார் கூறினர். விசேட போலீஸ் அதிரடிப்படையினருக்கு கிடைத்த புலனாய்வு தகவல் ஒன்றை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆண்டுக்கான பட்ஜெட்டை அரசாங்கம் சமர்ப்பிக்கப் போவதில்லை என்றும், இடைக்கால பட்ஜெட் என்று வர்ணிக்கப்படுகின்ற கணக்கு வாக்கெடுப்பு ஒன்றே சமர்ப்பிக்கப்படும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய இன்று கூறினார். ருவான்வெளியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய ராஜாங்க அமைச்சர், 2024 முக்கிய தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இத்தகைய முன்னைய சந்தர்ப்பங்களில் செய்யப்பட்டதை போன்று முழுமையான பட்ஜெட்டுக்கு பதிலாக கணக்கு வாக்கெடுப்பு மாத்திரமே சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார். அதேவேளை வாகன இறக்குமதிக்கு தடை விதித்து 3 ஆண்டுகளுக்கு முன்னர் எடுத்த தீர்மானத்தை மாற்றியமைத்து எதிர்வரும் அக்டோபர் முதல் வாகன இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதிக்கவிருப்பதாக சேம்பலாபிட்டிய கூறினார். அக்டோபர் முதல் பல கட்டங்களாக இந்த அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் சொன்னார். அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய தமிழ் மாலை செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.